அவர் பாஜக காரரா என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டாரு. வேற எல்லாம் சொன்னாருன்னா நீ ஏன் அதிமுக உட்கட்சியில நீ தலையிடுற அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சி இப்படி சின்ன பின்னம் ஆனதுக்கு காரணம், ஆதி காரணம், மூல காரணம் பாஜக தான். நல்ல விஷயம் தானே. பிரிஞ்சவங்களை ஒன்று சேர்க்கறது என்ன தப்பு? பிரிச்சு தான் விடக்கூடாது. அதனால பிரிச்ச தப்பு செஞ்சவங்க இப்போ அதை சரி பண்றாங்க, அப்படி எடுத்துக்கலாம். சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் ஆமாம் ஜாமின்னு சொல்ற அளவுல வந்து நிக்கிறாப்புல. அவரெல்லாம் எப்படி இருந்த ஆள் ஒரு காலத்துல. சின்னமா ஜெயா டிவில மட்டும்தான் இருக்கிறாங்க. ஜெயா டிவிக்கு வெளியே அவங்களுடைய பிரசன்ஸ் எங்க இருக்கு? இப்போ இவங்க எல்லாம் திரும்பவும் கொண்டு வந்து சேர்த்து அதனால என்ன ஆக போகுது, எவ்வளவு ஓட்டு உள்ள வரப்போகுது, இதனால இவங்க உள்ள வர்றதுனால எவ்வளவு ஓட்டு காலியாகும், இங்க இருந்து போகும் அப்படின்றத பத்தி யாருமே பேச மாட்டேன்றீங்க. தலையிட்டாலும் தலையிடாம தலையிடல அப்படின்றாரு. அந்த அளவுக்கு நல்லது. ஆனா தலையிட தான் செய்யறாங்க. அமித்ஷா பேசுறப்ப சொல்லியிருந்தாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஜெயிக்கும், அதுல வந்து அதிமுகவை சேர்ந்தவர் தான் முதலமைச்சரா இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி பெயரை வந்து குறிப்பிடல. அதுல என்ன பிரச்சனை அவருக்கு? ஏன் அவர் தானே தலைவரா இருக்கிறாரு, அதிமுகவோட தலைவரா? ஆமா, அதிமுகவோட தலைவரா அவர் தான் இருக்கிறாரு. அது பேரை சொல்லாட்டினா தான் என்னவா ஆயிடுச்சு இப்போ? இல்ல பழனிசாமின்னு சொல்லணும்ன்ற அவசியம் என்ன? அவர் தானே முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு. அப்ப சொல்லிட்டு அவர் தான் முதலமைச்சர், அவர் தலைமையில தான் ஆட்சி அமையும் சொல்லியிருக்கலாம்ல. இவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, ஹிந்தில என்ன போல்தா ஹை நமக்கு தெரியல. அவர் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாருன்றது தெரியல. இப்போ தமிழ்ல போட்டிருக்க அந்த டெக்ஸ்ட்டை வச்சுதான் நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஜனங்களுக்கும் அதுதான் தெரிஞ்சிருக்கு. என்னன்னா, பேசும்போது என்டிஏ ஆட்சிக்கு வரும், கூட்டணி ஆட்சியா இருக்கும், ஆனா அது அதிமுக தலைமையில இருக்கும், அதிமுகவை சேர்ந்தவர் தான் சிஎம் இருப்பாரு அப்படின்றது அந்த ஃப்ளோல கரெக்டா தானங்க இருக்கு. இல்ல பேரை சொல்லணும்ன்ற அவசியமே இல்லையா? அதிமுகன்னு பேர் சொல்லிட்டாரா? அதிமுக சேர்ந்தவர்னு ஏன் சொல்லணும்? இல்ல அதிமுகன்னு தானே சொல்லணும். அதிமுகல சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்களே, சீனியர்ஸ். இருக்கட்டும். அப்ப அவங்களுக்கு கூட அவங்களா கூட இருக்கலாம்ல. இருக்கட்டுமே. அதிமுக ஜனநாயக கட்சி தானங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி இல்ல அப்படிங்கிற இல்ல அப்படி கிடையாது. இப்போ அவரு கட்சியினுடைய தலைவரா இருக்கிறாரு, பொதுச் செயலாளரா இருக்கிறாரு. பொதுச் செயலாளரா இருக்கிறவர் தான் சிஎம் ஆகணும்னு எந்த சட்டம் சொல்லுது? அதிமுக சட்டம் சொல்லியிருக்கா? சட்டம் சொல்லல. அப்படி இல்ல. அப்ப என்னன்னா, அதிமுக சேர்ந்தவங்க தான் சிஎம் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட அவருடைய வேலை முடிஞ்சிருச்சு. அப்ப கொளுத்தி போட்டிருக்கிறாரு. கொளுத்தி எல்லாம் போடலங்க. அவரு சொன்னது தெளிவா சொல்லி இருக்கிறாரு. அவர் பாஜக காரரா என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டாரு. இப்போ அதிமுக தான் சிஎம் அப்படின்னு சொல்லியாச்சா? இப்போ அதிமுக காரவங்களுடைய பிரச்சனை இது. பிரச்சனைனா நீங்க அவங்களுக்கு பிரச்சனை. இப்போ எடப்பாடி பழனிசாமி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அது அக்செப்டட். இல்ல அவர் இல்ல, இது மற்றவங்கெல்லாம் அதுக்கு போட்டியாளர்கள் மற்றவங்க இருக்கிறாங்க அப்படின்னா சரி, நீங்க ஜெயிச்ச பிற்பாடு எம்எல்ஏஸ் எல்லாம் சேர்ந்து யாரை எலெக்ட் பண்றாங்களோ அவங்க இருந்துட்டு போட்டோம். இதுல பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லை. அவர் பேரை சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அப்படி பேரெல்லாம் சொன்னாருன்னா நீ ஏன் அதிமுக உட்கட்சியில நீ தலையிடுற அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஏன் எடப்பாடி பேரை பழனிசாமி பேரை சொன்னீங்க அப்படின்னு கேட்கவும் முடியும் இல்லையா? அதனாலதான் அவரு ரொம்ப டீசெண்டா பதில் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப இந்த உட்கட்சின்னு சொன்னதுனால சொல்றேன், அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்க அந்த மாதிரி கட்சியை ஒன்றிணைக்கான வேலைகளை ஈடுபட்டிருக்கீங்களா பிரிஞ்சவங்களை அப்படின்னு சொன்னா அது ஏன் வேலை கிடையாது, உட்கட்சி விவகாரம், அது அவங்களே பேசி தீர்த்துப்பாங்க. நியாயமா சொல்ல போனா இந்த கட்சி அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சி இப்படி சின்ன பின்னம் ஆனதுக்கு காரணம், ஆதி காரணம், மூல காரணம் பாஜக தான். இப்போ சரி, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், இப்போ அவங்கள ஒன்னா சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நல்ல முயற்சி எடுக்கிறாங்கன்னா அது நல்லதுதான். அது முயற்சி எடுத்தாங்க அப்படின்னாலுமே அதை நம்ம வரவேற்கத்தான் செய்யணும். நல்ல விஷயம் தானே. பிரிஞ்சவங்களை ஒன்று சேர்க்கறது என்ன தப்பு? பிரிச்சு தான் விடக்கூடாது. அதனால பிரிச்ச தப்பு செஞ்சவங்க இப்போ அதை சரி பண்றாங்க, அப்படி எடுத்துக்கலாம். ஆனா அமித்ஷா பொறுத்த மட்டும் இப்போ என்ன சொல்றாருன்னா, அவங்கள நாங்க ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலைங்க, அது அவங்களுடைய உட்கட்சி விவகாரம், அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்றாரு. இப்போ அதிமுக கட்சின்னு எடுத்துக்கிட்டாலுமே இப்போ அதில் பிரிஞ்சு இருக்கிறவங்க யாரை சொல்லுவீங்க? ஓபிஎஸ் உள்ள வந்தாலும் வராட்டினாலும் பெருசாக மாற்றம் எதுவும் தாக்கம் எதுவும் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவருக்குன்ட்டு இப்போ ஃபாலோவர்ஸ் யாருமே இல்லை. வந்தா ஓகே, ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் அப்படின்ற கோதாவில் அவருக்கு ஒரு மரியாதையான ஒரு இடம் கொடுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா அவரால் வரக்கூடிய ஓட்டுன்றது இல்லை.
வேற யார் இருக்கிறா, தினகரன், டிடிவி தினகரன். அவர் கொஞ்சம் அதிமுக அபிமானிகள் கொஞ்சம் பேரை எடுத்துட்டு அவர் தனி கட்சியை ஆரம்பிச்சு பாவம் இப்போ ரொம்ப பின்பாட்டு பாடுற அளவில் வந்து நிற்கிறாரு. பாஜகவுக்கு அமித்ஷா சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமின்னு சொல்ற அளவில் வந்து நிற்கிறாப்புல. அவரெல்லாம் எப்படி இருந்த ஆள் ஒரு காலத்தில் இல்லை, அவருடைய ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுறதுக்குன்ட்டே ஆட்கள் வருவாங்க, அதை வேடிக்கை பார்க்கறதுக்குன்ட்டே பொதுஜனங்களும் வருவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவ்வளவு ஜாலியாக இருக்கும். இன்னைக்கு பாருங்க அவருடைய ப்ரெஸ் மீட் எல்லாம் எப்படி ஒரு சொரத்து இல்லாமல் உயிர் இல்லாமல் ஏதோ நானும் இருக்கேன் அப்படின்ற அளவில் இருக்கிறாப்புல. ஸோ அதனால அவர் கட்சி அப்படி போயிருச்சு. அதனால சின்னம்மா வந்து ஜெயா டிவியில் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஜெயா டிவிக்கு வெளியே அவங்களுடைய ப்ரெசன்ஸ் எங்கே இருக்குது? அவங்களுமே நீங்கள் பாருங்கள், அந்த பரப்பன அக்ரஹாரிலேருந்து வரும்போது விடுதலையாகி அந்த டேர்ம் முடிச்சுட்டு ஜெயில் டேர்ம் முடிச்சுட்டு வரும்போது அங்கேருந்து சென்னை வரைக்குங்க அப்படி கூட்டம், அவ்வளவு கூட்டம். அதில் நிறைய பேர் தன்னெழுச்சியாக வந்தவங்க, வேடிக்கை பார்க்குறதுக்கு வந்தவங்க. அப்படி அதாவது ஒரு மகாராணிக்குள்ள அந்த அளவுக்கான வரவேற்பு. ஜெயலலிதாவுக்கு ஈக்குவலா ஒரு சொல்லப்போனா அவங்கள விட அதிகமாகவே கூட கூட்டம் இதில் வந்துச்சு. ஆனால் இப்போ எங்கே இருக்காங்க பாருங்களேன் அவங்க சசிகலா. எப்போ அந்த ஜெயா டிவியில் ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெயா டிவி அது டிஆர்பி என்ன அப்பப்ப வெளியே வரப்ப பேட்டி கொடுக்குறாங்க. ஏதோ பார்க்குறாங்க கொள்றாங்க, அந்த அளவுக்கு ஆகி போயிடுச்சு. இப்போ இவங்க எல்லாம் திரும்பவும் கொண்டு வந்து சேர்த்து அதனால என்ன ஆக போகுது, எவ்வளவு ஓட்டு உள்ள வரப்போகுது, இதனால இவங்க உள்ள வர்றதுனால எவ்வளவு ஓட்டு காலியாகும், இங்கேருந்து போகும் அப்படின்றத பற்றி யாருமே பேச மாட்டேன்றீங்க. இப்போ இவர் நம்ம ஓபிஎஸ், தினகரன், சசிகலா இவங்க 3 பேருமே ஒரே சமுதாயம், முக்குலத்தோர். இப்போ இந்த முக்குலத்தோர் 3 பேரும் திரும்ப அதிமுகவுக்குள்ள வர்றாங்கன்னு வச்சுக்கிருவோம். முக்குலத்தோர் ஆதிக்கும் முன்னாடி ஒரு காலத்துல இருந்தது மாதிரி திரும்பவும் அவங்க கை ஓங்குச்சுன்னா மற்ற ஜாதிகாரங்களாம் சும்மா இருப்பாங்களா? கவுண்டர் சும்மா இருப்பாங்களா? இல்ல, அது பேலன்ஸை வந்து ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஜெயலலிதான்னு ஒரு ஆளுமை இருந்ததுனால இந்த ஜாதின்றது மேல வரல, ஆனா உள்ளேயே இருந்துச்சு. அதை கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு அந்த அம்மா. அவங்க போன பிற்பாடு இப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ சாதாரணமாக சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து அதிமுக வந்து கவுண்டர் கட்சி ஆயிடுச்சுன்றான். இப்போ அந்த பிம்பத்திலிருந்து வெளியில் கொண்டு வரணும், அதுக்கு முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு எடப்பாடி. அந்த பழனிசாமிக்கு எஃபர்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல, அது குறையாவெல்லாம் சொல்ல முடியாது. அது மாதிரி முக்குலத்தோர்லேயுமே நிறைய பேர், ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி இவர் அஃபிஷியல் அதிமுகவுக்கு வந்துட்டாங்க. இப்போ அந்த மாதிரி தான் நிலைமை. இதில் இப்போ இவர் தலையிட்டாலும் தலையிடலை அப்படின்றாரு, அந்த அளவுக்கு நல்லது. ஆனால் தலையிட தான் செய்கிறாங்க, அது உண்மை. இன்னைக்கு இப்போ சூழ்நிலையில் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்ம ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் இருங்கப்பா, இப்போ அவசரப்பட வேண்டாம், அப்புறம் பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அமித்ஷா. அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு, அதனால அமைதியாக இருக்கிறாங்க. அதில் இது வந்து அவருக்கு வசதியாக போயிடுச்சு, அது உட்கட்சி பிரச்சனை, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு இப்போதைக்கு பதிலாக சொல்லியிருக்கிறார்.